வயசானதுக்கப்புறம் அப்பாவுக்கு மன ரீதியாக சில பிரச்சனைலாம் வந்தது. ராத்திரி ஆனால் தூக்கம் வராது அவருக்கு. திருடங்க யாராவது வந்துடுவாங்கன்னு சொல்லி ஒரு கொம்பு எடுத்து வச்சுக்கிட்டு வாசலில் காவல் காப்பார். ஒரு நாள் ராத்திரி திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு அப்பா ஒரு கல்லை தூக்கி அந்த பக்கம் எரிஞ்சார். அது நேராக ஸ்ரீதரோட தலையிலே போய் விழுந்தது. அதுக்கப்புறம் சொல்லணுமா, 7 அடி உயரத்தில் ஒரு செவுத்தை கட்டிட்டார். அப்படியே சேரன் பாண்டியன் படத்தில் வர மாதிரி நடுவில் உங்கள் வீட்லேயும் ஒரு செவரு வந்துருச்சுல்ல? அதை விடுங்க சதீஷண்ணா, அது அப்பா உடம்பு சரியில்லாத ஆள் தானே. அவர் அதெல்லாம் பார்க்காம நேராக அடுத்த நாளே வந்து அப்பாவை தள்ளி விட்டுட்டாரு. பாவம். அப்புறம் ஒன்றும் இல்லை, பாவம் ஸ்ரீதர் தான் ஒரு வாரத்துக்கு அப்புறம் உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டார். ஊருக்காரங்க எல்லாரும் நான் ஏதோ வேஷம் போட்டுட்டு போய் அவரை பயமுறுத்திட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வேலை அப்படி ஏதாவது பண்ணியா என்ன? சச்சா, நீங்கள் வேற என்ன அண்ணா? அண்ணா என் கூட வாங்கல. எங்கடா? வாங்க சொல்கிறேன். இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நல்லா இருக்குல்ல? நான் இது பார்த்து வச்சிருக்கேன். சம்பளம் கிடைக்கும் போது வாங்கணும். அப்போ சம்பளம் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் மட்டும் இல்லை, நீயும் இந்த கடைக்கு வருவேன்னு சொல்லு. அம்மாவுக்கு இது பிடிக்கும். You know what? You've actually got a bed and breakfast this morning, right? Yeah, as if you can cook. Miko, you want to come home? I'm going home. It's my dad. See you later. I'll call you. Miko, I want to talk to you about something. What is there to talk about? Daddy, he's just a friend. வாய மூட. அந்த ஃபோனை கொடு. கொடுன்னு. இது பார். இனிமே என்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போனேன், உன் காலை உடச்சி ஃப்ளைட்டில் ஏற்றி ஊருக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். புரிஞ்சுதா? உள்ள போ. Hey, Stacey. What's up? Okay, this is our new contractor from India. Let me try that again. Krishnan Shib. I will take him. Okay, and this is Sibin Kuryakos. Well, we call him Sibin. I'll leave you two to it. Okay. Sabri Nada. Hi. Cheers. Are you Tamil? No. Okay. Good luck. I'll talk to you later. Sure. Yep. ஐயோ பாவம். அப்புறம் பாவமா? வழக்கமா எல்லாரும் பார்த்த உடனே ஹாய் ஹலோன்னு தானே சொல்லுவாங்க. நீங்க தமிழான்னு கேட்குறேன். அது முதல்ல இந்த நாட்டுக்கு வந்தவரை ஒரு தமிழனை பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டு கேட்டிருப்பாரு. நான் மட்டும் தமிழன்னு சொல்லியிருந்தா போதும், அப்புறம் தமிழ்ல வளவலன்னு பேச ஆரம்பிச்சிருப்பான். உங்க ஊர் எது, உங்க வீடு எங்க இருக்கு, ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னு கேட்பான். இப்போ நம்ம ஊருக்கு ஒரு ஃபாரினர் வராருன்னா அவர் அவங்க பாஷையில தானே பேசுவாங்க. ஏன் தமிழன்னு சொல்லிக்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ கேவலம்? ஓ, அவனுக்கு வெள்ளைக்காரன் நினைப்பு. வெள்ளைக்காரன் அவனை பார்த்தா காரி துப்புவான். அம்மா, உனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு நம்ம பழைய மேன்ஷன் கதையெல்லாம் பேசுவோமா? டேய், calm down. How about a beer to chili down?
அது நல்ல ஐடியா. ஆ ஏம்மா தூக்கம் வரலையா? இல்லை, ஜிம்மி இப்போ தான் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான். அவங்கிட்ட என்னை பற்றி சொன்னியா? உன் கை ரொம்ப சில்லுன்னு இருக்கே, வெளியே குளிர் அதிகமாக இருக்கா? அப்படிலாம் இல்லை. ஜிம்மி என்ன சொன்னான்? விசேஷம் ஒன்றும் இல்லை, அவன் ரொம்ப பிஸியாக இருக்கிறதா சொன்னான். சின்ன பையனை விட்டுட்டு அவன் பொண்டாட்டியால் வர முடியலன்னு சொன்னான். உங்களுக்கு கால் தடை விட்டுமா?